ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக பாசிட்டிவ் வைப்ஸோடு இருப்பீங்க நம்புகிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. அண்ட் இன்றைக்கி வந்து இந்த இமேஜை பார்க்கணும் எல்லாருக்குமே எச்சி ஊறி இருக்கும்ல நாக்கில். ஏன்னா 6லேருந்து 60 வயசு வரைக்கும் சாப்பிடக்கூடிய மேகி நூடுல்ஸ் தாங்க. என்ன தான் மேகி நூடுல்ஸ் அன்ஹெல்தி அப்படின்னு சொன்னாலும் யாராவது அதை சாப்பிடாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக சாப்பிடுவோங்க. ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது மேகி தான். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் எடுத்துக்கலாம். எல்லா நாளும் நம்ம எடுத்துக்கிறது தான் அன்ஹெல்தி. ஸோ எப்பயாச்சும் எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், நல்லா வந்து குட்டி குட்டியாக உடச்சி போட்டு அதோட மசாலாஸ் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் தானே. ஸோ 2 to 3 மினிட்ஸில் வந்து இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து எடுத்து வச்சுட்டு அதே சேம் பேன்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா 1லேருந்து 3 ஸ்பூனுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா வந்து எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா நான் வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பட்டாணி, பச்சை பட்டாணி 3மே எடுத்துருக்கேங்க. நல்லா பாருங்கள், வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து அந்த ஆயிலில் வந்து போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக நான் ஜென்ரலாக நிறைய பேர் வந்து அதை பாயில் பண்ணி போடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி பாயிலெலாம் பண்ணலை. ஸோ நான் அதை அப்படியே போய் சாட்டே பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து சோம்பு பொடி போடுறேன், அண்ட் வந்து கொஞ்சமாக சீரக பொடி போடுறேன், அண்ட் வந்து கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறமா சில்லி சிக்கன் மசாலா. நான் வந்து எப்பயுமே வந்து சில்லி பவுடருக்கு பதிலாக அந்த சக்தி சில்லி சிக்கன் மசாலா இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து நான் எப்பயுமே போடுவேன். ஸோ இந்த மசாலா தாங்க. ஸோ சோம்பு பொடி, சீரக பொடி, கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, அண்ட் வந்து 1 ஸ்பூன் வந்து சக்தி சில்லி சிக்கன் மசாலா. ஸோ இது எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு பாருங்கள். நல்லா அப்படி இந்த சாட்டே பண்ணுறதுலேயே வந்து அது வந்து நல்லா பாயில் ஆயிரும். ஏன்னா நான் குட்டி குட்டியாக தான் சாப் பண்ணியிருக்கேன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஸோ இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா மேகி மசாலாலே கொஞ்சம் உப்பு இருக்கும். நான் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட்டு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா பாருங்கள் சாட்டே பண்ணதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அப்படியே வந்து பிரட்டி அந்த வெஜிடபிள்ஸ் அந்த மசாலாஸ் எல்லாம் அப்படியே ஒன்றா ஆட் ஆகி ஆஹா சாப்பிடணும் போல் இருக்குது. பார்க்குறப்பவே ரொம்ப டேஸ்டியாக டெலிஷியஸாக இருக்குது இல்லையா. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம மேகி மசாலாவில் வந்து அவங்க என்ன தான் ஆட் பண்ணுவாங்கன்னே தெரியாதுங்க. 1000 மசாலா நீங்கள் போட்டாலும் மேகி மசாலாவில் உள்ள டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் தாங்க. ஸோ நான் வந்து மேகி மசாலா போட்டு சூப்பரான வந்து ஒரு வெஜ் நூடுல்ஸை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நான் இதை வந்து சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் எப்படி சர்வ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, நூடுல்ஸை போட்டுட்டு அதுக்கு மேலே நானே வந்து வீட்டில் கார்லிக் மயோனைஸ் வந்து பண்ணேங்க. ஸோ கண்டிப்பாக நான் கார்லிக் மயோனைஸோட ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணுறேன், தனியாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கார்லிக் மயோனைஸை வந்து மேலே அப்படி நல்ல இந்த ஹோட்டல் அண்ட் ரோட் சைட்லலாம் வந்து இந்த மேலே இந்த மாதிரி சர்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதை சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பர் டெலிஷியஸாக இருக்கும். அண்ட் வந்து நான் கொஞ்சம் சாஸ் வந்து பாருங்கள் சைடில் வந்து வச்சுருக்கேன். நூடுல்ஸ்னால் கண்டிப்பாக சாஸ் இல்லாமல் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள் நூடுல்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.